சுபாஷ் டிவி அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 10 ஆகஸ்ட் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் சந்திராஷ்டமம் என்பது சதயம் நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கு மிக 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 லாபகரமான நாளாக வருகிறது. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். அனைத்து மேஷராசி என்பவர்களுக்கும் நல்ல முறையில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பரஸ்பர நட்பு, அதே மாதிரி ஒரு புரிதல் என்பது உருவாகும். இந்த மாதிரி அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று வருகிறது. அனைத்து ரிஷபராசி என்பவர்களுக்கும் மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய நாளாக வருகிறது. பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தொடங்கி நல்ல கல்வியில் நல்ல தேர்ச்சி, பிடித்த கல்வியை படிப்பது, பிடித்த இடத்தில் படிப்பது, இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய தன்னுடைய முயற்சியின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. முதியவர்களுக்கு முக்கியமாக குழந்தைகளுடைய ஆதரவு, மன நிம்மதி, பெருமூச்சு, பேரன் பேத்திகளுடன் சந்தோஷமான நேரங்கள், இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக வருகிறது. மிதுனராசி என்பவர்களுக்கு எதிரிகளுடைய சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக வேண்டும். நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க. ஆனாலும் ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். இது எல்லாம் சேரும் பொழுது அசாத்திய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் காலத்தின் கோலம் என்பது போல இப்பொழுது அஷ்டம சனி நடந்து இருக்கின்ற இந்த காலத்திலே எல்லா கடகராசி என்பவர்களும் கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலன்களை தரும். எவ்வளவு துக்கங்களும் சோதனைகளும் வந்தாலும் கூட கடைசியா உங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு தரப்படும். அனைத்து சிம்மராசினியர்களுக்கும் உடல் உழைப்பு, தன்னம்பிக்கை, இதன் மூலியமாக இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளிலும் இமாலய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்காலத்தில் இன்னும் 2 மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு முக்கிய நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கிறது. அந்த நிகழ்விற்கு அப்புறமாக வாழ்க்கை பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மாறும். கன்னிராசினியர்களுக்கு தோழர் தோழிகள் மூலியமாக அற்புதமான பலன்கள் இன்றைக்கு உண்டு. பிரிந்து போன நண்பர்கள் மறுபடி நட்பின் அடையாளமாக ஒன்று சேரக்கூடிய இந்த நாளில் அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். நண்பனின் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் இன்று காணப்படும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் பலரும் நினைவுகள்னு சொல்லலாம். நடந்து முடிந்த நல்ல ஒரு விஷயங்கள் மெமரிஸாக மறுபடி மனசில் அலைபாய்வது போல் இருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் இன்று வெற்றி பெறும். இன்று நீங்கள் என்ன மனசில் வச்சுருக்கீங்களோ ஆசை, எதிர்காலத்தில் இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி ஆகணும், அதற்குண்டான முதல் முயற்சியில் இன்று ஈடுபடலாம். அனைத்து விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் இன்றைய நாள் பொற்கால நாளாக வருகிறது. இன்றைய நாளில் உங்களை யார் அவமரியாதையாக பேசினார்களோ, உங்களை யார் மரியாதை இல்லாமல் நடத்தினாங்களோ, உங்களை யார் துச்சமாக மதித்தாங்களோ அத்துணை பேருக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. இன்று உங்களுடைய வெற்றியின் மூலியமாக நீங்கள் அத்துணை எதிரிகளுக்கும் பதில் சொல்வீர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிகுந்த நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய நாள். தொழிலில் செய்யக்கூடிய, அதாவது கல்வி சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசி என்பவர்களுக்கும் அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய நாள். மிகப்பெரிய முன்னேற்றங்கள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாள். அதே மாதிரி பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும். அனைத்து மகர ராசி என்பவர்களுக்கும் இன்றைய நாள் என்பது வெடிவெள்ளி நாளாக வருகிறது. இன்று பிற்பகுதியில் ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். அது உங்களுக்கு மனசுக்கு பார்த்தீங்கன்னா அளவற்ற மகிழ்ச்சியை தரும். அந்த அளவில் இன்று நடக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கே உங்களை எடுத்து செல்லும் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் இந்த ஜென்ம சனி நடக்கக்கூடிய இந்த சவாலான நேரங்களில் ஒரு ரிலீஃப் தரக்கூடிய நாள். ஓய்வு எடுப்பது நல்லது, தியானத்தில் ஈடுபடுவது நல்லது, அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று தான தர்மம் செய்வது அதை விட நல்லது.
முடிஞ்சா கஷ்டப்படக்கூடிய கல்விக்காக, திருமணத்திற்காக, சாப்பாட்டிற்காக கஷ்டப்படக்கூடிய ஏழை எளியவர்கள், முதியவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வெகு விரைவில் வரும். அனைத்து மீனராசி என்பவர்களுக்கும் இன்று தந்தையாருடைய உறவுகள், அதே மாதிரி படித்த ஆசிரியர்கள், எங்கேயாவது பழைய டீச்சர்ஸை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்கும். தந்தையாரின் உறவுகள் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் தரும். அதாவது சொத்து பிரச்சனை இருக்கு, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதோட பேச்சுவார்த்தையை இன்று செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். இன்று 10 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தல் உரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.